குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜதந்திரத்துக்கும் தப்பாட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து தந்திரம் அப்படின்னாவே வந்து ரொம்ப வந்து ஒரு அக்லியான வேர்டு, இது வந்து ஒரு ராங் திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வந்துருச்சு இந்த காலத்தில். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ தந்திரம் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்களை அழிக்கிறதுக்கு தான் தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட் தந்திரங்கிறது வந்து அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு குரு சிஷ்யனுக்கும் இடையில தந்திரம் இருக்கும். சரிங்களா? ஒரு குரு சிஷ்யனுக்கு இடையில தந்திரம் இருக்கும். அந்த தந்திரம் எதுக்கு அப்படின்னா, சிஷ்யனை வந்து தந்திரத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ் கொண்டு போகிறது. சரிங்களா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையில தந்திரம் இருக்கும். எப்படி அவங்களோட யூனியன் இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு வர்றது. சரிங்களா? இது வந்து ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில தந்திரம் இருக்கும். தந்திரம் இல்லாமல் இருக்காது. அது வந்து எப்படின்னா, அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி நல்லா பார்த்துக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக தந்திரம் இருக்கும். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாப்பிடாட்டி ஏதாவது சொல்லி சாப்பிட வைப்பாங்க, அது தந்திரம் தான். சரிங்களா? ஆனால் தந்திரங்கிறது தப்பு கிடையாது. எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் தந்திரம் இருக்கும். சரிங்களா? ஆனால் தந்திரங்கிறது வந்து தப்பு எங்கே ஆகும் அப்படின்னா, தர்மம் இல்லாத தந்திரம் தான் தப்பாகும். சரிங்களா? இப்போ தப்பாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ தப்பாட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபவுல் பிளே. சரிங்களா? இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஃபவுல் பிளே வந்து ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. சரிங்களா? ஃபவுல் பிளே வேறு, ராஜதந்திரம் வேறு. அது எப்படி டிஃபைன் பண்ணுறது ராஜதந்திரத்தையும் ஃபவுல் பிளேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ தர்மத்தோடு சேர்ந்தது தான் ராஜதந்திரம். புரியுங்களா? எப்போவுமே இந்த ராஜ தர்மத்தோடு சேர்ந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து ராஜதந்திரம். நீங்கள் ராஜதர்மம் இல்லாமல், உயர்ந்த தர்மம் இல்லாமல் எந்த தந்திரமாக இருந்தாலுமே சரி, அது வந்து ஃபவுல் பிளே, அது தப்பாட்டம். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த இப்போ ஃபவுல் ப்ளே பண்ணுற எல்லாருமே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதுதான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அது மூலமாக தன்னை சுற்றி உள்ளவங்களை அழிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணலாம், நாங்கள் பண்ணுற தந்திரம் வந்து ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் தந்திரமும் ஃபவுல் ப்ளேயும் பார்க்குறதுக்கு வந்து சேம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது தப்பு. இப்போ ஒரு ஸ்பின் பவுலர் இருக்கார், நம்ம ஷேன் வார்னே வச்சுக்கோங்க. விதவிதமாக ஸ்பின் போடுவார். சரிங்களா? ஒவ்வொரு பாலையும் யாருமே அடிக்க முடியாது. அது தந்திரம். இது ஷேன் வார்னே அதை பாலை டியர் பண்ணி ஏதாவது டேம்பர் பண்ணி பால் போட்டோன்னா அது ஃபவுல் பிளே. பட் ஆனால் அப்படி பண்ணுறவங்களாம் இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அதுவும் தந்திரம் தான் சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ தப்பாட்டம் வேறு, ராஜதந்திரம் வேறு. ராஜதந்திரங்கிறது வந்து ராஜ தர்மத்தோடு சேர்ந்தது. ஃபவுல் பிளேங்கிறது வந்து ராஜ தர்மத்தோடு சேராதது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ராஜஸ்தானில் ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க வந்து தான் குடிமக்களுக்காண்டி ஒரு கிணறு வெட்டினாங்க. கிணறு வெட்டி எல்லாத்தையும் அங்கே சாப்பிட தண்ணி குடிக்க வச்சாங்க. அப்போ அப்படி தண்ணி குடிக்க வைக்கும்போது அவங்க அழகான ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி மேலே வந்து எதிரி நாட்டு மன்னனுக்கு ஆசை. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, போருக்கு கூப்பிடுவான். போருக்கு கூப்பிட்டு அந்த நாட்டு மன்னனை வந்து கொண்டுருவான். கொன்னோடனே அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடி, பட் என்னோடய கணவனோட ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி நாட்டு மன்னனை வந்து தான் குடிமகளுக்காண்டி கிணறு வெட்ட வைப்பாங்க. கிணறு வெட்ட வச்சு ஒரு ராணிக்கு வாவுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பேர். ஸோ அவ்வளோ அழகான ஒரு கிணறு வெட்டி மக்களோட தண்ணி கொஞ்சம் தீர்த்த பின்னாடி அந்த கிணத்துல விழுந்தே அவங்க தான் உயிரை மாய்ச்சிக்குவாங்க. இதுதான் ராஜதந்திரம். புரியுதா? அது வந்து தான் உயிரை மாய்ச்சா கூட தான் கணவனோட ஆசையை நிறைவேற்றி தன்னோட ஹானரையும் கீப்பப் பண்ணி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ராஜ தர்மத்தோட கூடிய ராஜதந்திரம். சரிங்களா? இப்போ வந்து தப்பாட்டம் தான் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக டாமினேட் ஆகுது. அப்போ மக்கள் வந்து தப்பாட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியல. சரிங்களா? இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து சூசைடல் கேசஸ் நீங்கள் பார்க்குறீங்க. சொசைட்டியில் நிறைய பேர் வந்து என்ன செய்யனே தெரியாமல் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஒரு பேரண்ட்ஸ் வந்து சைல்டு தப்பு பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க ஒய்ஃபை அப்படின்னா இது எல்லாமே தப்பாட்டம். பட் ஆனால் இப்போ மக்கள் சுற்றி உள்ள மக்கள்லாம் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க இன்டர்னல் மேட்டர்ஸு, அது வந்து அதுக்குள்ளே நம்ம தலையிடாமல் இருக்கிறது தான் வந்து தர்மம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்படி கிடையாது. அது ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்ட்டு. சரிங்களா? தந்திரங்கிறது வந்து யூனியனுக்கும் பெஸ்ட்டுக்கு தானே ஒழிய மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் கிடையாது. ஸோ இப்போ ஃபவுல் பிளே தான் டாமினண்ட்டாக இருக்குது, ராஜதந்திரம் இல்லை. சரிங்களா? ஸோ ஆனால் வந்து அவங்க சுற்றி உள்ள அவ்வளோ பேரும் பண்ணுறவங்க எல்லாருமே ராஜதந்திரம் தான் கிளைம் பண்ணுறாங்க, விச் இஸ் ராங். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராஜதந்திரம் அண்ட் ஃபவுல் பிளே. தப்பாட்டம். சரிங்களா?